மாமியாக்காரியும் புருஷனையும் நொறுக்கி தள்ளிட்டா போல இருக்க. 2 பேரும் சில்லு சில்லி ஆயிட்டா போல இருக்க. கை கால்லாம் பியாத்து வாயை கூட பியாத்து எடுத்துட்டா போல இருக்க. என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்க உன் நாத்தனாரிட்ட கேளு. நான் ஒண்ணும் செய்யல அண்ணி, எனக்கு எதுவும் தெரியாது. பாத்தியா சின்ன பொண்ணு, பாத்தியா? பின்ன பார்க்காம கண்ணை வச்சு போய் நின்னுட்டு இருக்கேன். எங்க அம்மைய பாத்தியா? துள்ளி குதிச்சு மான் போல வாடுவா. அவ கைய கால எல்லாத்தையும் உடைச்சி கண்ணை 2யும் தவுத்து வாய் மூக்கு எங்கெங்க உண்டோ அங்கங்க அடி. யாரால? எல்லாம் நினைக்கல, உன் நாத்து அவளாலதான். அடியே கண்ணை புளிச்சு புளிச்சு விடுத உடனே நான் அங்க நம்பிடுவேன் நினைச்சியா? அப்படிதான் அப்படி பேசுவேன். என் மோவல நீ அடிச்சு பத்திருக்க, உனக்கு என்னடி தைரியம் உண்டு? அவ அப்படி என்னதான் செஞ்சா? அதான் பாக்கல எங்க அம்மைய பாருங்க. கெட்டுன புருஷன் தானே இவன். 3 முடிச்சு போட்ட புருஷனை இந்த மனுஷனை எங்க அண்ணனை அடிச்சு அடினா அடி, அப்படி ஒரு அடி. அந்த அடியை யாராலையும் வாங்க முடியாது. எங்க அண்ணனால வாங்கிக்கிட்டு பேசாம இருக்கான். அவன் கை கால்லாம் பியாந்து கண்ணம்லாம் ரத்தம் கெட்டி வேணிக்கு. எங்க அண்ணன் இவளுக்கு என்ன அநியாயம் செய்தான்? பொண்டாட்டி 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 பின்னாலே தானே சுத்துவான். எம்மா ராசாத்தி தங்கமே செல்லமேனு உங்களோட அவன் தான் பாசமா இருப்பா அவகிட்ட. அப்படியாப்பட்ட புருஷனையே அடிச்சிருக்கான்னா அப்போ உங்க மோவ எப்படியாப்பட்ட ஆளு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடியே என் மோவளை பத்தி எனக்கு தெரியும் டி. நான் பெத்து வளர்த்தவட்டி, எனக்கு தெரியாமல உனக்கு தெரிய போகுது. நீ எனக்கு ஒரு பாடம் மண்ணாங்கட்டி ஒண்ணு எடுக்காண்டா. பியாஸ் தப்பியாச்சு என் மோவளை பத்தி என்கிட்டே சொல்லுதா. இந்த பார் நீலாம்பரி, பிரச்சனை வேண்டான்னு நினைக்கேன். இந்த பாரு சின்ன பொண்ணு, நானும் பிரச்சனை வேண்டாம் தான் நினைக்கேன். அடியே நடிச்சுட்டா இருக்க, அவ்வளவு பிரச்சனை காரணமே தானடி. இந்த பாத்தியா சின்ன பொண்ணு, நான் சண்டை வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு வந்துட்டு பேசிட்டு இருக்கேன். ஓ மாமியாரு சண்டைக்கு வாடா சுண்டைக்கு மவள அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு இழுக்கு. நான் ஒன்னும் சொல்ல முடியாது, என்னால ஒன்னும் சொல்ல முடியாத நிலைமையில நான் நிக்கேன். எப்பாவி மக்கா, என்ன போய் சொல்லுதா? வாயில வரதெல்லாம் புழுத்த போய். என்ன பண்ணு நீ நம்புனா நம்பு, நம்பாட்ட போ. என்னத்தான் நம்பணும்? நான் சொல்லுது நீ எங்க நம்புவ? உன் நாத்து சொல்லுதுதானே உனக்கு வேத வாக்கு மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க. இந்த ஏழை சொல்லு சபையில அரங்கேறுமா? அரங்கேறாது. பல்லு இருக்கவே பக்கம் உடப்பீங்க. அந்த மாதிரி ஆள் இருக்கவா எல்லாரையும் கூட்டிட்டு வருவா. ஆனா எனக்கு நீ யார் இருக்கா? எங்க அம்மையோ எங்க அண்ணனும் மட்டும் தானே இருக்காவோ. இப்படி எங்க அண்ணனையும் எங்க அம்மையும் அடிச்சா யாருக்குதான் மனசு கோவம் வராது? அப்ப கூட நான் கோவப்படல. இந்த கதையெல்லாம் நம்புத மாதிரியா இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, நீ கொஞ்சம் நியாயமா பேசன்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி பேசுத? அப்ப நான் சொல்றதெல்லாம் பொய்யா? எங்க அம்மைக்கு வாயை திறக்க முடியல, எங்க அண்ணனுக்கு வாயை திறக்க முடியல. இல்லன்னா 2 பேரும் சாட்சி சொல்லிருப்பாவோ. உன் நாத்துதான் அவங்க 2 பேரையும் அடிச்சு தவுத்தான்னு. இங்க வீட்டுல சண்டையும் சச்சரமா கிடக்குல. சரி போயிட்டு வா உங்க அம்மா வீட்டுக்கு. 2 நாள் கழிச்சு வரதுக்குள்ள இங்க சண்டை சமாதானம் ஆயிரும். அதே மாதிரி நீ அடிச்சதுக்குள்ள காயமும் சரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிதான், நல்ல விதமா சொல்லிதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாமானுதான் போனுதான் சொன்னேன். அதுக்குள்ள உன் நாத்து கீழே விழுந்து அந்த மண்ணுல உருண்டை பிறண்டு என்னெல்லாம் ஆட்டம் ஆடிப்பட்ட தெரியுமா? என்னடி பச்சை பையனு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கலர் கலரா போய் சொல்லுதடி? இதே கொஞ்சம் பொறுங்க. இதுக்கு மேல எப்படி மறுமள பொறுக்க முடியும்? என் மோவளை பத்தி இப்படி அபாண்டமா போய் சொல்லிட்டு இருக்கா. நீ கேட்டுட்டு இருக்கியா? இதே கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னேன். பொறுக்க மாட்டேளா? மறுமள உன் வாயால என் கைய 2யும் கெட்டி போடுத. இல்லன்னு வச்சுக்கோ, இப்ப என் 2 கையால இவளை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுட்டு போயிருவேன். கிழவி துவைச்சு தொங்க விட வரைக்கும் என் கையின பூ பறிக்க போயிருக்குமோ? அப்போ என் நாத்துவ நீ கழுத்து பிடிச்சு தள்ளல. என்ன பண்ணு? என்ன நம்பு, நான் கழுத்து பிடிச்சு தள்ளல 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 தள்ளல. இது உண்மை உண்மை உண்மை. கேட்டு வா உங்க அம்மா வீட்டுக்குண்டா சொன்னனே தவிர வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வந்தேன். அதத்தான் எப்படி எல்லாம் உன் நாத்து வந்து சொல்லியிருக்கா பாத்தியா? இப்படி எல்லாம் போய் சொல்லுதாளே புழுவினி. என் மவளை போய் சொல்லுதா? சின்ன பொண்ணு, உன் மாமியார்கிட்ட என்னால பேச முடியாது பாத்துக்கோ. அம்மா என் வாயே வலிச்சு பேரு போல இருக்க. கடவுளே நீ எப்படி வச்சு சமாளிக்க? இந்த பாரு, தேவையில்லாம என் மாமியாரை பத்தி ஒரு வார்த்தை பேசினா தவுத்துருவேன். தவுத்து. சாரி சின்ன பொண்ணு. அப்போ நீ கழுத்தை பிடிச்சு தள்ளல, என் நாத்து தன்னாலேதான் உருண்டு பிறண்டு நடிச்சிட்டு வந்து எங்க வீட்டுல வந்து அழுது புரண்டுட்டு கிடக்கா. ஆமா அப்படிதான் அப்படிதான். அதான் உண்மை உண்மை. உண்மையா என்னைக்கு மறைக்க முடியாது சின்ன பொண்ணு. அதத்தான் நானும் சொல்லுதேன். உண்மைய எத்தனை நாள் வரைக்கும் மறைக்க முடியும்? மறைக்கவே முடியாது. என் மேல தப்பே இல்ல சின்ன பொண்ணு. நீ நம்பு, நீ நம்பு. நம்பிட்டேன் நம்பிட்டேன் நம்பிட்டேன். நீ சொல்லுது பார்த்தாலே நம்பலன்னு மாதிரிலாம் தெரியுது. குத்த உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்குமா. ஐயோ நான் எந்த குத்தமும் செய்யலம்மா. அப்போ எல்லா குத்தமும் என் நாத்து மேலதான். ஆமா ஆமா ஆமா. சின்ன பொண்ணு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிட்டு போவண்ட. என்ன ரிக்வெஸ்ட்? எப்ப பார்த்தாலும் கோவமாவே பேசியா? அது என் கோணமே அப்படிதான். இந்த ஒரு 2 நாள் உன் நாத்துவ உங்க வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பா. எதுக்கு? அதுக்குள்ள என்னென்ன பிளான போடலாம் நினைச்சிருக்கியோ? என்ன சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுத? நான் ஏன் அப்படி பிளான போட போறேன்? இந்த எங்க அம்மைக்கு உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் சரியான ஒண்ணு, அதுக்கப்புறம் சண்டை கிட்ட போட்டா கூட பரவாயில்ல பத்தியா? இப்பவும் மறுபடியும் சண்டை போட்டா எங்க அம்மையும் அண்ணனும் தாங்க மாட்டாவோ. அதனாலதான் சொல்லுதேன். நீலாம்பரி, கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லுதேன். நீதியும் நேர்மையும் நியாயத்தை என்னைக்கும் மறைக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. கூடிய சீக்கிரத்துல உன்னை சந்திக்கேன். வாங்கத்தை போவோம். என்ன மறுமொழி சொல்லுதே? வாங்கன்னு சொன்னேன். உங்க மொபைலை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஏய் நீ இப்ப தப்பிச்சிட்ட.
எப்ப நீ என் கையில மாட்டுவியோ அன்னைக்கு உனக்கு மண்ட கசாயம் நாட்டி. என்னடா இது, மாமியாளும் மருமலும் விசையா போன போக்குல அந்த நீலாம்பரிய அடிச்சு மண்டைய உடைச்சிரோன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி நாத்துவ இழுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வராளுவோ. இதே சின்ன பொண்ணுவ பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எடுத்தேன் கவுத்தன்னு எதையும் செய்ய மாட்டா. அதுக்காண்டி இப்படியே சும்மா விட்டுட்டு வருவா. அவ அழுதாளா, இவ கேட்டாளா, வந்தாளா. இதே நடந்ததுல பாத்துட்டு தானே இருந்தியா. சின்ன பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சும்மா விட்டுட்டு வாரா. பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குன்னு. இல்ல மாமா, நீங்க சரியா தான் சொல்லிருக்கீங்க. இனி உங்களை அங்கிள்னு நான் சொல்ல மாட்டேன், மாமா மாமான்னு தான் சொல்லுவேன். சரிம்மா, போன என் மொவட்ட கொடுக்கேன். இந்தம்மா உன் ஃப்ரெண்ட்ட பேசு. ஏம்மா, நான் தேவயானியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஒரு நாள் விருந்து வச்சிருவோம். என்ன நான் மட்டும் சொன்னா போதாது, நீனும் சொல்லிடுறேன்னா. நீ சொன்னாதானே நல்லது. நீ அவ கூட படிச்ச ஃப்ரெண்டு. என்னம்மா நான் இவ்வளவு சொல்லிட்டே இருக்கேன், நீ வம்படிக்கு வானால பேசாம இருக்க. சரிப்பா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஃப்ரெண்டு பாருன்னா உசுரையே கொடுப்போம். பாதி நேரம் என்ன, முக்கால்வாசி நேரம் நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் கிடப்போம். அங்கதான் சோறு தின்னுட்டு கஞ்சியும் குடிச்சிட்டு அங்கனே படுத்து தூங்குவோம். அங்கனே தான் விளையாண்டுட்டு கிடப்போம். ஹலோ, இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே? என்ன நிம்மதி? நானே இங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஊரெல்லாம் சுத்திட்டு தெரியுதேன். என்ன கண்டாலே நாய் கடிக்குமோ நினைச்சு நாயை கண்டாலும் நான் திசை பக்கம் தெரியாம ஓடுதேன். ஆளை பாருங்க, நிம்மதியாம்ல நிம்மதி. உங்களாலதான் என் நிம்மதி எல்லாம் போச்சு. போவாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. எம்மா வாங்கிட்ட என்னால சண்டை போட முடியாதம்மா. முதல்ல தயவு செய்து நல்லா இருப்ப. என் பேக் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லிரு. இருந்தா என்கிட்ட தந்துரு. நான் வாங்கிட்டு என் போக்கில் என் வழியில போறேன். நான் என்ன வேற வேலை இல்லாமல அவனுக்கு போன் போட்டுட்டு இருக்கேன். சரி, இல்லன்னா ஒண்ணு செய்யி, எங்க மாமாவை கூப்பிடு, நியாயத்தை கேட்போம். என்னது மாமாவா? எங்க அப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே இவர் மாமா மச்சாங்கறாரு. ஹலோ, உங்களுக்கு மாமானே இங்க யாரும் கிடையாது. அத நீங்க சொல்லண்டா, எங்க மாமாவை கூப்பிடுங்க, கேப்போம் என்ன நியாயம்னு. என்னடா ஆளு அனக்கத்தே காணல, போனை வச்சுட்டு ஓடிட்டு அந்த பொண்ணு. அதெல்லாம் போன் எல்லாம் ஒண்ணு வச்சுட்டு போகல. நான் யாருக்கு பயப்படுற ஆளும் இல்ல. சரி, போனை வைக்கேன். நான் எங்க மாமா வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆயிட்டு. என்னது மாமா வீடா? ஆமா, இவ்வளவு நாளும் இப்படி ஒரு மாமா வீடு இருக்குன்னு எனக்கே எங்க அம்மா சொன்னதே இல்ல. இப்பதான் எங்க மாமாவா போன் போட்டு டக்குன்னு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நான் வராம இருப்பேனா? அதுவும் இல்லாம அன்போட பாசத்தோட எவ்வளவு அழகா கூப்பிடுதாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காண்டமா. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு வர வச்சு வைக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என் பேக் உங்ககிட்ட இருந்தா தந்தா தாங்க, தரட்டா போங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் ஆடி கழிவு போட்டாச்சுல, ஒரே ஆஃபர் தான், முக்கு கடை, வாங்க வாங்கன்னு கூப்பிடுதாங்க. இனியும் உங்களை தாங்கி தடிக்கி எந்த பிரயோஜனம் இல்ல. நான் போய் ஆடி ஆஃபர்ல 5-6 புது ட்ரெஸ் எடுத்து ஜம்முன்னு போட்டுட்டு அப்படியே பைக்ல நார்வேல் கீழத்தெரு 11ஆம் நம்பர் வீட்டுக்கு எங்க மாமா வீட்டுக்கு போறேன். போய் அப்படியே நாட்டுக்கோழி குழம்ப ருசிச்சு சாப்பிட போறேன். போயிட்டு வரேன், பாய். அந்த புழுகு, ஆகாச புழுகு, அந்த புழுகு, இந்த புழுகு, எல்லா புழுகையும் சேத்துல புழுகுதான். நானும் கண்டம் கேட்டம்மா இந்த நீலாம்பரிய மாதிரி ஒருத்தி உன்னை பார்த்ததே இல்ல. என் 2 கண்ணால நான் பார்த்தேன். இந்த ராதிகாவை எப்படி வெளியே தள்ளிவிட்டா கழுத்து பிடிச்சி நொல்லங்கா பொய். சின்ன பொண்ணு பேசாம மாமியாலையும் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டாளே, என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒண்ணு இருக்குமா இருக்கும். கொஞ்சம் முன்னாலதான் இதெல்லாம் ஆசையா வாங்கிட்டு வந்து அன்பாக்ஸ் தான் பண்ணினேன். உடனே அங்க நாத்து வீட்டுல சண்டை வந்து கலைபுரம் வந்து அங்க ஓடியாச்சு. வசந்தி, அழகுக்கு அழகு சேர்க்க மாதிரிதான் இதெல்லாம் வாங்கியிருக்க. சும்மாவே நல்லா இருக்க, ராணி மாதிரி இருக்க. உனக்கு என்ன குறை? இதையும் சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கா, ஆள் அடி தூளு. நயன்தாரால உன் பக்கத்துல நிக்க முடியுமா? சூப்பரா இருக்கிய. காப்பாத்துங்க, என்ன அடிச்சு கொள்ளுதாரே இந்த மனுஷன். எனக்காக யாருமே இல்லையா?